ரோஸ் மில்க். உனக்கு என்ன? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இன்றைக்கி May 1 பசங்களுக்கு பூரா லீவு. ஸோ வீட்டில் வேறு கரண்ட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு ஒரு மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ வெக்க தாங்க முடியல, வீட்டில் வெக்கையிலே குளிச்சாச்சு. அதனால் இப்போ ஜூஸ் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஸோ பசங்கள்லாம் வர சொல்லியாச்சு. ஒருத்தர் வந்துட்டு அவங்க வீட்டில் இறக்கி விட போகிறேன்றான், ஒருத்தர் வீட்டில் வந்து கோதுமை வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு போகிறேன்றான். என்ன பண்ணுறேன்னு தெரில. ஊரோட விளக்கில் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஒரு 3 பேர் நின்றுக்கிட்டு இருக்கோம். அதில் இவன் இப்போ தான் வந்தேன். இவனை வந்து நம்பாதீங்க, மோசமான கை. இவர் பெரிய கப்பல் வியாபாரி. May 1 நீங்கள் உங்கள் ஏரியாவில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன பிளானை போட்டீங்க, எது சொதப்புச்சா இல்லை சொதப்பாமல் போயிருச்சா? காலையில் கிரிக்கெட் விளாட வந்தாங்க. எப்போவும் வழக்கம் போல் வந்து 8:30 ஆரம்பிச்சு 9 மணிக்கு தான் விளாட ஆரம்பித்தோம். அது நான் சொல்லக்கூடாது, நானே எப்பயாவது தான் போவேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. போயிட்டு விளையாடிட்டு இப்போ மறுபடியும் வீட்டுக்கு போனால் கரண்ட் ஆஃப் பண்ணோன்னே ஜூஸ் சாப்பிட வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பார்ப்போம் என்ன அலும்பு கூட்டுறான்னு. ஒருத்தன் ஜூஸ் சாப்பிட்டு அங்கே போய் டீ சாப்பிட வேணுமையா தெரில. வெயிலுக்கு டீ கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அந்த கோதுமை மாவு பாக்கெட் வாங்கி கொடுக்க போனவொன்னே இன்னும் ஆளக்கானா என்ன பண்ணுறானே தெரில. இந்த வெயிட் பண்ணுற இடத்துல வண்டியில் இருக்க அந்த மொபைல் கோட்டரை கழட்டி எடுத்துட்டாங்க. இனி என்னென்ன அவனை காத்திருக்கான்னு தெரில. இதில் தான் நான் ஜொமேட்டோக்கு வந்து மொபைலை மாட்டிட்டு போனேன். அதே நீ மிரரை கழட்டு, அடுத்த 2 வீலையும் கழட்டி விட்டுருங்க. என்ன வாங்க போனேன்? இட்லி அரிசி. சாரி, நான் கோதுமை மாவுன்னு சொல்லிட்டேன். இட்லி அரிசி வாங்கி பையன்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள வண்டி ஒப்பேத்திட்டாங்க. இங்கே 1 மணி நேரம் கழிச்சு ஒரு கடைக்கு வந்தா அங்கே போவோம் இங்கே போவோன்றாங்க. ஹாய் சாத்துக்குடி உனக்கண்ணா உலாம்பலம் 2 சாத்துக்குடி. என்ன சாத்துக்குடி அப்படின்னா? சாத்துக்குடி நல்லா இருக்கு. உள்ளால வந்து அடியில் வந்து பள்ளமா இருக்கான். அதுல ஒரு 1/4 லிட்டர் மிஸ் ஆகுதுன்னு சொல்றேன். குடிச்சுக்கிட்டே இருக்கு. கிரணி பழம் ஜூஸ் வித் சாகுல் அமீர். சாவ கிளாஸ் உன்னோட பெருசா இருக்கு. ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேன். 10 ரூபா வச்சுக்கிட்டேன். பட் தெரியல சாவல் வேணும்னு பிடிக்கிட்டு என்ன தெரியாம வீடியோ லீவ் போட்டான். ஒரு காசு 10 ரூபா தர எத்தனை பேர் என்ன 10 ரூபா கொடுக்குறியான்னு திருப்பி உள்ள வச்சுக்கிறியா, திருப்பி 20 ரூபா கொடுக்குறியா? என்னன்றீங்க ஏண்டாடே? அது வேற முடியுது. ஆமாடா, 290 ரூபா இருக்குடா அந்த ராட்டி. யார் போட்டா? இதை போட்டா போட வாங்கடா. காலைல போய் முன்னாடி எடுக்க பலாஜி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எவ்வளோடா? 280. மொத்தம் எக்ஸ்ட்ரா போட்டியா? இப்படி போட்டியா? ஆமா, நான் தான் போட்டேன். ஆமா ஆமாண்ணே. நீ வாங்கி அந்த கொடுத்தியா? அந்த 10 ரூபா என்ன தெரியுது? எத்தனை பேர்? 6 பேர் இருக்கீங்க. 2 வாங்குறீங்களா? சிறப்பு. கைஸ், ஜூஸ் சாப்பிட்டு 2 வடை நல்லா சிறப்பாக இருக்குது. எங்கள் ஏரியா பக்கத்தில் டவுனாக மாறிட்டு இருக்கு. பேக்கரி வருது, ஜூஸ் கடை வருது, வடை கடை வருது. முதல் ஒரு பொட்டக்கடை இருந்துச்சு. கரெக்டாக அந்த லொக்கேஷன் எங்கன்னா கடத்தினந்துலேருந்து ஊமச்சிக்குளம் போகிற ரோட்டில் மீன் மணிக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா குழுன்னு மர நிழல் இருக்கும். ஒரு 2 வடை 40 ரூபாய்க்கு அந்த 700 ml ஜூஸு அதை குடிச்சிட்டிங்கன்னா எயித்தாப்பில் ஒரு பேக்கரி வேறு இருக்குது. அங்கே ஒரு நாள் சாப்பிட்டு என்னென்னு பண்ணுவோம். அப்புறம் பெட் ஷாப் ஒன்று இருக்குது. அப்புறம் மரக்கன்றுகள் ஷாப் இருக்குது. மீன் வாங்கணும்னா மீன் வர்றேன். எல்லா இடம் பக்கத்தே இருக்குது. தரமான ஏரியா. வந்தீங்கன்னா
சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? வாங்க. இப்போதான்டா 700 ml ஜூஸ் குடிச்சிங்க. சாவ வீட்டில் சோறு விட மாட்டாங்க பார்த்துக்க. ஏடா வந்துறீங்க? வெற்றிகரமாக வந்து ஜூஸு, வடை, காராப்பூந்தி, பன்னீர் இருந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து வீட்டை நோக்கி போனோம். இன்றைக்கி வந்து மே தினம்ன்றனால வீட்டில் தான் சமைச்சு வச்சுருப்பாங்க. பாவம் அவங்களே கரண்ட் இல்லாமல் அல்லாடிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறாங்க இதில் போய் பார்ப்போம். கைஸ் vlog முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹாலிடேஸில் எங்கெங்கே போவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி vlog வேணும்னா சொல்லுங்கள். கேவலமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த கேவலமாக இருக்குன்னு சொல்கிறது பூராமே இந்த வீடியோவில் இருக்கவங்க தான் சொல்லுவேன். அதில் முக்கியமாக எதிர்த்தாப்பில் ஒரு தெரியுங்க, அவன் தான் வந்து சொல்லுவேன் கேவலமாக இருக்குது வீடியோ போடாது அப்படின்னு. ஏன்னா அவன் முகத்தை காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திக் ஸ்வே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கைஸ் vlog முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி vlog வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள்.